சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஈஸ்வரி, செவந்தி என்ன பண்ணுது? ராத்திரியெல்லாம் தூங்கி இருக்க மாட்டான்னு நினைக்கிறேங்க. காலையில சுருண்டு சுருண்டு படுத்துட்டு இருக்கா. எழுப்ப மனசு வரமாட்டேங்குது. அதனாலதாங்க அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். சரி, அது கொஞ்ச நேரம் தூங்கட்டு விடு. எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போய் என்ன ஏதுன்னு பார்க்க சொல்லலாம். காலையில ரகு எந்திரிச்சு ஸ்டேஷனுக்கு போறத தாங்க சொன்னா. போயிட்டு வந்து என்னன்னு சொல்றேன்னு சொன்னா. அப்படியா? சரி, கடவுள் புண்ணியத்துல ஏதாவது நல்லது நடந்து குழந்தை திரும்பி வந்துட்டான்னா சந்தோஷம். எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. குழந்தை இல்லாம எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. பேப்பர் டிவில எல்லாம் எவ்வளவு நியூஸ் பாக்குறோம். படுபாவி பையன் எவன் குழந்தை தூக்கிட்டு போய் என்ன பண்றான்னு தெரியலையே. ஏய், அப்படியெல்லாம் எதுவும் தப்பு தப்பா யோசிக்காத. நம்ம பேரப்புள்ள கிடைச்சிருவான். ராதா, டைம் ஆச்சு, நான் ஃபேக்டரி கிளம்புறேன். ஏங்க, நானும் தானே வரணும். நீங்க மட்டும் கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? செவந்தி ஏதாவது நினைக்க மாட்டாளா? ஏய், நீயும் வேலைக்கு வந்துட்டேன்னா அப்புறம் குழந்தைய யாரு பாத்துக்கிறது? ஒரு 2 நாள் செவந்தி கிட்ட நீ லீவ் சொல்லிடு. என்னங்க விளையாடுறீங்களா? ஏற்கனவே செவந்தி குழந்தைய காணோன்னு தேடிட்டு இருக்கா. ஃபேக்டரியில வேலை செய்யறதுக்கும் ஆள் இல்ல. டீலருக்கு சரக்கு கொடுத்து விடணும். ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீ பாட்டுக்கு வீட்டுல இருந்தா என்ன அர்த்தம்? இதுக்குதான் சொன்னேன் குழந்தைய கொண்டு போய் செவந்தி கிட்ட கொடுத்துடலான்னு. நீ எப்ப பார்த்தாலும் இதையே தான் சொல்லுவ. ஆனா உன குழந்தைய தூக்கி செவந்திட்டு கொடுங்கன்னு. ஒரு 2 நாள் வெயிட் பண்ணு, சால்வ் பண்ணிடலாம்.